அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அமெரிக்கா ஈரானுக்கான தாக்குதல் நிலவரங்களை அடுத்தடுத்த அப்டேட்டாக பார்த்துட்டு இருக்குது. அப்டேட் நம்பர் 8. இது எத்தனாவது அப்டேட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏற்கனவே ஒரு 100-200 போட்டு அதுக்கப்புறம் இடையில் மறுபடியும் ஒரு பார்ட் ஆரம்பித்து இது 3வது தடவையாக ஆரம்பிச்சிருக்கேன். 3rd டைம் பார்ட் 8 பாகம் 8வது பார்க்குறோம். நம்ம நேற்று இரவு அமெரிக்கா கிட்டத்தட்ட 140 டார்கெட்டுக்கு மேலே குறி வைத்து 200க்கும் மேற்பட்ட அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. இலக்கு வைத்தது 140 இலக்குகள், ஆனால் 200க்கும் மேற்பட்ட அட்டாக் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஈரானில் பெரிய அளவுக்கு சேதாரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கான ஆதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான பதிவுகள் எந்தெந்த பகுதியில் எங்கெங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்ற முழு தகவலையும் பார்த்துடலாம். இதுக்கு முந்தைய பதிவில் ஈரான் அமெரிக்காவோட நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான தெளிவான பதிவுகளை பார்த்துருந்தோம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நேராக சம்பவ இடத்துக்கு போயிட்டு பேசலாம். வாங்க நண்பர்களே, உங்களை நான் ஈரானுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஸோ ஈரானுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். ஈரான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக கிட்டத்தட்ட இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல அஸ்வாஸ் பகுதியில் ஆரம்பித்து சிரிக் பகுதி வரைக்கும், சவுத் ஈஸ்ட் ஈரான், அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஈரான், ஒரு கீழே பார்த்தோன்னா ஒரு குட்டி தீவு குஷம் ஐலாண்ட் போன்ற பகுதிகளில் பெரிய தாக்குதல்கள், 200க்கும் மேற்பட்ட போஸ்ட் பெரிய அளவுக்கு தாக்குதல்களை காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சின்ன கிளான்ஸ் ஒன்று பார்த்துடலாம். முதல் வரைபடம் இதுதான். இந்த ஓமன் பகுதியில் ஈரான் பேச்சை கேட்காம இங்கே ஒட்டி வரக்கூடிய கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க. நேற்று கூட GFS கேலக்ஸி கண்டெய்னரை தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதில் இந்திய மாலுமிகள் ஒருத்தர் இருந்து போயிட்டாங்க. 10 பேரை சேஃபாக காப்பாற்றியிருக்கோம். என்ன ஆச்சு ரவி, ரொம்ப ஓவராக பில்டப்லாம் பண்ணாத. ஒரு சின்ன கிளான்ஸ் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். முதல் வரைபடம் இதுதான். இந்த சமீபத்தில் நடந்த தாக்குதல். ஈரான் தனது பேச்சை கேட்காம அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு எல்லா கப்பல்களும் அந்த ஓரமாக ஒட்டி போகிறதுனால நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு ஓமனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாத்து மீது தாக்கல் நடத்துகிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை 2 பார்ட்டாக பிரித்தாங்கன்னா மேலே இருக்கிற பார்ட்டு தான் கேட்க அந்த பகுதிகள் தான் எல்லா கப்பல்களும் கடக்கணும். கீழே ஓமனை ஒட்டி கடக்கக்கூடாது. அப்போ தான் டோல் வசூல் பண்ண முடியுன்றதுனால ஈரான் முழுமையாக தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது அடுத்தடுத்த தாக்குதல்கள். நேற்று கூட இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பலான GFS கேலக்ஸி, அதில் 11 பேர் பயணம் பண்ணியிருந்தாங்க மாலுமிகளாக. 10 பேரை காப்பாற்றிட்டாங்க. ஒருத்தரை காணும் என்பது கூடுதல் தகவல். நேற்று அமெரிக்கா ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அப்போ இவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஓரமாக தான் குறி வைத்து பெரும்பாலும் தாக்கல் நடத்துகிறாங்க. அமெரிக்கா பெரும்பாலும் அவங்க இங்கே தான் குறி வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டிராவல், அதாவது கப்பல் போக்குவரத்தை ஃப்ரீ பண்ணணுன்றதுக்காக நடத்துகிறாங்க. அவங்களும் அமெரிக்கா நிலைகளை பெரும்பாலும் எங்கே குறி வைக்கிறாங்கன்னா குவைத், பக்ரைன், கத்தார், UAE, ஓமன், அப்புறம் ஜோர்டனில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிலைகள். சவுதி அரேபியாவும் இஸ்ரேலை மட்டும் இன்னும் தொடாமல் இருக்காங்க. மீறி அத்தனை இடத்துலையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. முதல் முறையாக ஓமனில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். நேற்று இரவு ஈரான் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தும் போது அந்த இடத்துல அமெரிக்கானுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் M142 HAMARஸும் MGM-140 ATACMS மிசைல் சிஸ்டமும் அந்த இடத்துல இருந்ததாகவும் அது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளும் வீடியோக்களும் வந்தது. நேற்றைய முந்தைய பதிவில் நான் ஒரு சில டீட்டெயிலாம் சொல்லியிருந்தேன். நான் அந்த வீடியோ பதிவை நான் உங்ககிட்ட காட்டியிருந்தேன். அதற்கு குவைத் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒருத்தர் இறந்து போனதாகவும் மற்றபடி யாருக்கும் சேதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாதிப்புகளை பற்றி அவங்க குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை. ஆனால் ஈரான் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா குறைந்தது 6 அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் இறந்துருப்பாங்க அப்படின்றாங்க. அவங்க அமெரிக்க தரப்பில் நஹி அப்படின்னுட்டாங்க. அதனால் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதுக்கப்புறம் ட்ரம்ப் தனது எக்ஸ்தல பதிவில் உங்களுக்காகவே எங்களுடைய B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அடுத்தடுத்து சாரையாக சென்காம் இந்த பதில் தாக்குதலை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முதல் வரைபடம் ஃபர்ஸ்ட் குஷம் ஐலாண்டு. இதுதான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு IRGCனுடைய மிக முக்கிய
போர்ட் இங்கே தான், இவங்க இங்கிருந்து தான் இயக்கிட்டு இருக்காங்க, வர்றது போகிறது எல்லாமே. அதனால் இந்த இடத்துல ஒரு 5 எக்ஸ்ப்ளோசிவ் இருந்ததாக 5 எக்ஸ்ப்ளோசிவ் இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேந்தர் அப்பாஸை மறுபடியும் குறி வைக்கிறாங்க. ஸ்ரிக் அண்ட் ஜாஸ் இந்த 3 பகுதிகளை குறி வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. மெயினாக பேந்தர் அப்பாஸ், இந்த குஷம் ஐலாண்ட், இது 2 மிகப்பெரிய அளவுக்கான ஒரு டார்கெட் வைத்திருக்காங்க. இந்த 2 தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து குவைத் பக்கத்தில் வந்து கிரம்ஷோர்ன்ற ஒரு போர்ட் இருக்குது. அந்த போர்ட் பக்கத்தில் ஒரு 6 எக்ஸ்ப்ளோசிவ் பக்கம் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. இது ஈரான் நடத்திய தாக்குதலாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து கோன் டேப் அப்படின்ற ஒரு பகுதியில் 2 எக்ஸ்ப்ளோசிவ்க்கு மேலே அந்த இடத்துல இருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. அந்த கோன் டேப் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து அராக் ரியாக்டர் அப்படின்னா ஒரு 40 மெகாவாட் மின்சாரம், அதாவது வாட்டர் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றாங்க. அந்த இடத்துல பெரிய ஒரு தாக்குதல். அது மின்சாரத்தை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரிய இலக்குகள் ஆக்கப்பட்டிருக்கா என்னென்னு அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து மகஷர் அப்படின்ற ஒரு பகுதியில் அங்கே ஒரு வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் இருந்திருக்கு. அந்த பம்பிங் ஸ்டேஷன் அடித்ததில் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதை விட மிக முக்கியமாக அசுவாஸ் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈராக் பக்கத்தில் இந்த அசுவாஸ் ஏர்போர்ட்டை வந்து மறுபடியும் பயன்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுன்றதுக்காக அமெரிக்கா தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஹோப் இந்த தடவை அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஈராக்கில் இருந்து இந்த தடவையாவது குர்தீஸ் உள்ள நுழைவாங்களான்ற எய்முக்காக அந்த அசுவாஸ் பகுதியில் அடித்திருக்காங்களான்னு பார்க்கலாங்கன்றது முடியுது. அதே போல் இந்த குவைத் அசுவாஸுக்கு கீழே இன்னொரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை வந்து குறிவை தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த வீடியோ பதிவுகள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது எல்லாமே அவங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஃபுல்லாகவே இந்த ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அடுத்தடுத்து தாக்கல் நடத்தினா சரியாக போயிடும் நினைக்கிறாங்க. குசஸ்தான் ப்ராவினன்ஸில் ஒமிடியா அப்படின்ற ஒரு ஏர்போர்ட் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டினுடைய கமாண்டிங் சென்டர் ஒன்று இருக்குது. அந்த சென்டர் பற்றி இந்த பதிவுகளும் தாக்குதல் பார்த்தாவே தெரியுது. வழக்கமாக இதற்கு முன்பு அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய போர்க்கப்பல்கள் எங்கே இருக்குன்னெலாம் தெரியாது. ஆனால் இந்த தடவை அவங்களுடைய போர்க்கப்பல்கள் ஈரானை நெருங்கி நின்று தான் இந்த தடவை தாக்குதலே நிகழ்த்தி இருக்கிறது. ரொம்ப க்ளோஸில் நெருங்கி இருக்குது. இது வரைக்கும் ஈரான் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் மீது நேற்று ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க. இந்த ஷார்ட் பீரியடில் இடையில் ஒரு சில ட்ராமாஸ்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, அப்போல்லாம் வந்து எந்த ஒரு தாக்குதல் முயற்சியும் ஈடுபடவில்லை. ஆனால் முதல் முறையாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் கிட்டத்தட்ட 200 நாட்டிகள் மைல் அளவுக்குள்ளே இருந்து தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவுகளுமே தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. சென்கம் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக 5 PM எங்கள் தாக்குதல்கள் தொடங்கி கொண்டிருக்கிறதுன்றாங்க. இப்போ தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பெரிய அளவுக்கான விமானங்கள் அமெரிக்கான்ற பாருங்க யூகே நிலைகளிலிருந்து வராங்க, நேட்டோ நிலைகளிலிருந்து தான் போர் விமானங்கள் வராங்க. ரீஃபியூலிங் டேங்கர் மேலே இருக்குது, ஃபில் பண்ணுறாங்க, தாக்கல் நடத்துகிறாங்க, மறுபடியும் போகிறாங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் வந்து மறுபடியும் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இந்த இரவு நடத்திய தாக்குதலில் F-22 ரேப்டார், B-1B லான்சர், B-2 ஸ்பிரிட் பாம்பர், இதுதான் வேர்ல்டுலே நாங்கள் தான் ஹெவியஸ்ட் ஆர்மி, அதை நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம், உங்களுக்கு ஆதாரங்களும் சேதாரங்களும் உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாகவும் ரீஃபியூலிங் டேங்கர் வந்து தொடர்ந்து மேலே பறந்துட்டே தான் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். ஈரான் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா எங்கள் நட்பு நாடுகளான அனைவருமே அமெரிக்காவுக்கான நிலைகளை கொடுத்தது தான் மிக முக்கிய காரணமே. அமெரிக்க நிலைகளை அங்கிருந்து அகற்றும் வரை இந்த தாக்குதல் தொடங்கும். அதுவரை நாங்கள் இந்த தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், எதிரிகளும் அதை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, ஐநானுடைய விதிகளை கம்ப்ளீட்டாக மீறி இருக்கிறாங்க அமெரிக்கா. ஐநானுடைய விதிகளை மீறி எங்கள் மீது தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார்கள், எங்களுக்கு அச்சுறுத்தலும் விதமாக இருந்திருக்கிறாங்க. ஒரு சில டார்கெட்டை வந்து, அதாவது ஐநா ஒரு சில பகுதிகளை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியும் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாகவே மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. இந்த இடத்துல அமெரிக்கா வந்து ஐநா கிட்ட போயிட்டு குற்றச்சாட்டை சுமத்துவதோ இல்லை ஐநா வந்து நீங்கள் சொல்கிறதோ அது வேஸ்ட். அது ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க எதிரிகளை இலக்குகள் உள்ளாக்கணும் அப்படின்னு சத்தியபிரமாணம் எடுத்துக்கிட்டீங்க. அயதுல்லா அலி காமேனி அவர்கள் இருந்ததுக்கப்புறம் முஸ்தபா காமேனி அவர்கள் எதிரிகளை பழி வாங்கியே தீர்வோம், முழுமையாக அகற்றுவோம்னு சொன்னதுக்கப்புறமும்
தாக்கல் நடத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஐநா கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த ஐநா என்ன சொல்ல போகிறாங்க? சண்டைன்னு வந்தால் 2 தரப்பில் யாராவது ஒருத்தருக்கு சட்ட கிளிய தான் செய்யும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஐநா வந்து தலையிட முடியாது. அதனால் அது ஒரு வேஸ்ட் சாப்டரான்னு நினைக்கிறேன் நான். ஐநா கிட்ட போயிட்டு நீங்கள் முறையிடுறது அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறதுலாம் வந்து ஒரு அப்படியே தள்ளி வச்சுடுவாங்க. இந்த 140 இலக்குகளுமே வந்து பெரும்பாலும் அவங்க உள்ளே போய் இன்டெப்த்தாக தாக்கல் நடத்தலை. ஆனால் ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலிருந்து போர் விமானங்கள் வந்திருக்கு, ஆனால் அவங்க ஃபுல்லாக ஜிபிஎஸ் வந்து ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் இணைந்து தான் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றாங்க. ஆனால் எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அவங்க வழக்கமாக இஸ்ரேல் தாக்கல் நடத்தினாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பெரும்பாலும் அடிப்பாங்க. ஒட்டுமொத்த ஈரானியே வந்து 2 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டாங்க இதுக்கு முன்பு தாக்கல் நடத்தும் போது. ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அப்படியே மேலிருந்து ஈராக் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே அமெரிக்கா வசம். மீதி தெஹரான், மெஷ்ராபாத் உள்ள இன்டெப்த்தாக நடக்கிற தாக்குதல் எல்லாமே வந்து இஸ்ரேல் வசம். கடந்த 1 மாத காலமாகவே இடையில கொஞ்சம் பிட்டாக அடித்த தாக்குதல் நேற்று இரவு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய பாதிக்கு மேலே தாக்கல் நடத்தலை. எல்லாமே அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய தாக்குதலில் தான் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குஷம் ஐலாண்டை வந்து பெரு அளவுக்கு வந்து டார்கெட் வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. குவைத் என்ன சொல்கிறாங்க, முழுமையாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஹை அலர்ட்டில் இருக்காங்க, தொடர்ந்து ஏவிய வண்ணம் தான் இருக்கிறது. நான் அந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது 8:45 AM 13 ஜூலை கரெக்டாக 8:30க்கு ஈரான்லேருந்து அமெரிக்க நிலைகளை நோக்கி மறுபடியும் ஒரு தாக்குதலுக்கான ஏவி இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஏற்கனவே ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளோட ஓடுதளங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சேட்டலைட் இமேஜஸ் அங்கிருந்து காட்டுறாங்க. அதாவது பிரின்ஸ் ஹசன் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர்பேஸ் வந்து இந்த மாதிரி தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருந்தா வந்து சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு குறிப்பாக குவைத், பக்ரைன், யூஏயினுடைய அமெரிக்க பேசஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உச்சபட்சத்தில் தயாராக இருக்கீங்களே இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் உள்ள நுழையாத வரைக்கும் இந்த தாக்குதல்கள் அப்படியே ஸ்மூத்தாக இன்னும் கொஞ்சம் போகும். இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சாங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல்களை தூக்குவாங்க. ஐஆர்ஜிசியினுடைய இன்னும் முக்கிய நபர்களையும் இன்னும் முக்கிய தலைவர்களை குறிவைத்து தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இஸ்ரேல் உள்ள நுழையிறது வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இஸ்ரேல் அங்கே பிஸியாக இருக்காங்க. எங்கே ஹெஸ்போலானுடைய நிலைகளும் காசானுடைய நிலைகள் மீதும் ஒரு பிஸியாக இருக்காங்க. நேற்று கூட காசானுடைய இடங்களில் ஒரு ஆயுத குடோன்கள் இருந்ததாக, அந்த குடோனை அழிக்கப்பட்டதாக, அங்கே ஹமாஸுடைய முக்கிய நம்பர்கள் இருந்ததாக இஸ்ரேலுடைய ஊடகங்களும் இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் காசா தரப்பில் என்னன்னா, ஏன்பா நாங்கள் பழைய பிளாஸ்டிக் குடோன்னு அது பழைய பிளாஸ்டிக் ஒன்று போய் தாக்கல் நடத்திருக்கீங்களேன்றாங்க. அதுக்கான பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க சைடில். இன்னொரு பதிவு என்னென்னா, முதல் முறையாக ஹெஸ்புல்லானுடைய ஒரு 200 மீட்டர் கம்பைன்டு ஒரு டனல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக. இந்த டனலில் வந்து அவங்களுடைய கமாண்டிங் சென்டரில் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. ஒரு குட்டி கிராமமே ஹெஸ்புல்லாவுக்காக இயங்கி இருக்கிறது. அந்த கிராமத்தையும் அழைத்திருக்கிறோம். அந்த கிராமம் தான் அது ஹெஸ்புல்லா நகரமாகவே இருந்திருக்கு. அவங்களுக்கு ஹெஸ்புல்லானுடைய மொத்த சென்டருமே அந்த இடத்துல இருந்திருக்கு. அது இப்போதுதான் எங்கள் கண்களுக்கு தென்பட்டதாக அந்த கிராமத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டதாக நேற்று இரவு வந்து இஸ்ரேல் சொல்லியிருக்கு. அதனால தான் இஸ்ரேல் அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க தாக்குதலில். அதனால் இப்போதைக்கு அவங்க இங்கே வந்திருப்பாங்களான்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்க முடிகிறது. ஆனால் ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நடத்தும் போது நேற்று கூட ஹெஸ்புல்லா என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் நாங்கள் இந்த தாக்குதலில் முழுமையாக களமிறங்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. எப்போவுமே இந்த தாக்குதல் ஆரம்பித்த ஒரு 3ஆவது நாள் வந்துடுச்சு. ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 32 குரூப்புக்கு மேலே இருக்குது. அவங்க எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்காம இருக்காங்க. ஆனால் ஹவுதிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கூடிய விரைவில் நாங்கள் இறங்க போகிறோம், ஆனால் எப்போன்னு உங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இறங்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தெரியல. ஆனால் எப்பவுமே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு 25க்கு மேலே இருக்கக்கூடிய குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் அடிக்கிறது, அங்கிருந்து எங்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் அடிக்கிறது, இந்த வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏனோ தெரியவில்லை, சற்று ஆச்சரியமாக இருக்கிறது, கடந்த 3 நாட்களாக அமைதியாக இருக்கிறது. ஒருவேளை ஈராக் வந்து மேபி திங்கள் செவ்வாய் இந்த வாரத்துக்குள்ள ஈராக்கினுடைய பிரசிடென்ட் வந்து அமெரிக்கா போகிறார், முழுக்க அமெரிக்கா வசம் போனதுனால ஏதாவது எதிர்வினைகள் உள்ளாக்குன்னு நினைக்கிறாங்களா,
இல்லை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வரும்போது இறங்கலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை இஸ்ரேல் உள்ள வந்ததுன்னா இறங்குறாங்களான்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆச்சரியமாக இன்னும் சற்று அமைதியாக இருக்கிறது. இப்போது நிலைமைக்கு 2 குரூப் தான், எந்த ப்ராக்சி குரூப்புமே உள்ள இன்னுமே நுழையல. ஆனால் தாக்குதல்கள் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு. இந்த வழக்கத்துக்கு டிராமாவையும் தாண்டி இந்த தாக்குதல்கள் சற்று ஹெவியாக தான் இருக்கு. இருந்தாலுமே ட்ரம்ப் என்ன சொல்றாரு, 59% அப்ரூவிங் ரேட் இருக்கிறதுனால குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு பதிவுமே கூட. இவ்வளோ குரூடாயிலோட ப்ரைஸ் குறையும், உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் நினைக்கிற ட்ரம்ப் அவர்களே இன்னைக்கு கூட கனடா மீது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கனடா தொடர்ந்து டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் வந்து அமெரிக்காவுடைய டெக் கம்பெனிக்கு விதிக்கிறதுனால, அது இல்லாமல் கனடா தொடர்ந்து எங்களுடைய விவசாயிகளுடைய பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறதுனால நாங்கள் உங்கள் பொருட்களுக்கு அந்த அளவுக்கு வரி விதிக்கிறதில்ல, அமெரிக்கா மட்டும் என்ன உங்களுக்கு அவளை இலக்காரமாக இருக்கிறார்களா அப்படின்ட்டு 400% வரி விதிக்க தயாராகிட்டாங்க. அதாவது எவ்வளோ பர்சன்ட், 400% வரி விதிக்க தயாராகிட்டாங்க. கனடாவிலிருந்து வருகின்ற அனைத்து ஏற்றுமதிகளையும் உடனடியாக நிறுத்துங்கள், பொருளாதார தடையை போடுங்கள், இனியும் நம்ம கனடாவுடன் இணக்கமாக செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, போட்டு தள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு மறுபடியும் உலக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்குன்னா அவருக்கு என்ன கோவம் அப்படின்னா, இந்த நேட்டோ சம்மிட்டில் போகும்போது நீர்மூழ்கி கப்பல் மட்டும் 12லிருந்து 25 பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறது. கனடானுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் 60%க்கு மேலே இதுக்காகவே ஒதுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு லட்டு ப்ராஜெக்ட் அது. ஆனால் இத்தனை நாள் உங்களை கட்டி காத்த அமெரிக்காவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கூட கொடுக்காம திடீர்னு ஓடி போய் ஜெர்மனி கிட்ட கொடுக்குறேன்றீங்க, பிரான்ஸ் கிட்ட கொடுக்குறேன்றீங்க. இதுதான் அவருக்கு மிக முக்கியமான கோபமே. அந்த கோபத்தை நேரடியாக வெளிப்படுத்த முடியாமல் கனடா மீது தனது பொருளாதார வரிகளை போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் இங்கெல்லாம் அந்த வரியெல்லாம் போட்டுட்டு கடைசியில் அங்கே ஓடி வந்து அங்கே குறையும் இங்கே குறையும்னா ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் விட்டு கொடுங்க ட்ரம்ப் அவர்களே. எல்லாத்துலேயும் இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி? ஏற்கனவே இப்போ குரூடாயிலோட விலை என்ன ஆக போதோ தெரியல, அது தாறுமாறாக ஏறப்போகுது. இல்லை எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் அமெரிக்கா வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. அலெக்சா ஸ்டாப், அலெக்சான்னு பாருங்க. அமெரிக்கா வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது, நிச்சயம் குரூடாயிலோட விலை வந்து இந்த தடவை ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்குது, கப்பல்கள் தாராளமாக போகலாம், நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம். அவங்க தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்க இப்போ அமெரிக்கா என்ன எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போட் இருக்குல்ல, ஐஆர்ஜிசியினுடைய நேவல் போட்டு மாதிரி இருக்குல்ல, அதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கல் நடத்துகிறாங்க. அங்கே கூட குட்டி தீவுகளை அழிச்சிட்டு இருக்காங்க, தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம. இப்போ நைட் அமெரிக்கா டேர்ன் எடுத்துட்டாங்க, மறுபடியும் ஈரான் எந்த டேர்ன் எடுக்க போகிறாங்க, அமெரிக்காவோட நிலைகள் எந்த அளவுக்கு பாதிப்பு வருது, இந்த யுத்தம் வந்து அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நகரணும் அப்படின்னா இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சாதான் அடுத்த கட்ட நகர்வு இன்னும் கடுமையாக இருக்கும். அவங்க ஈரானை எதிர்பார்க்குறாங்களா, இஸ்ரேலை எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போது நிலைமை கல்ஃப் நாடுகள் ஃபுல்லாகவே அந்த பதற்றம் இருக்குது. பெரிய அளவுக்கான மறுபடியும் விமான நிலையங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இன்னும் முழுமையாக அனௌன்ஸ் பண்ணலை, ரொம்ப பொறுமையாக பார்த்து நிதானமாக செஞ்சிட்ருக்காங்க. பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம்னு சொல்லிட்டு குவைத், பக்ரைன் போன்ற இடத்துலலாம் சொல்லியிருக்காங்க. பக்ரைனில் இருக்கக்கூடிய 5th நேவல் ஃப்ளீட்டுக்கு தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் நம்ம அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு கிளியராகவும் தெளிவாகவும் இருக்கின்ற சேதாரங்களை சொல்லிடுறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.